முல்லைத்தீவு மாவட்ட செயலக மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்தன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய குளங்கள், அபிவிருத்திக்காக முன்மொழியப்பட்டுள்ள குளங்கள், விடுவிக்கப்படவுள்ள காணிகள், வனவள திணைக்களத்திடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டியுள்ள விவசாய காணிகள், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த நிலப்பரப்பிலே இதுவரை 72% வன ஒதுக்கு பகுதியாக இருக்கின்றது. மேலும் ஏறத்தாழ 4% பகுதியை வன ஒதுக்கு பகுதியாகுவதற்கு வனவள திணைக்களத்தால் கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பகுதிகளை பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு பிரதேச செயலாளர்கள் விடுவிக்குமாறு கோரியிருந்தார்கள். அதன்படி முதற்கட்டமாக 29,486 ஹெக்டேர் உடன்களை விடுவிக்கும்படி பிரதேச செயலாளர்கள் கோரியிருந்த போது அது டிரெக்ட் ரிலீஸின் கீழ் 17,469.58 ஹெக்டேரை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, இடம்பெற்று வருகின்றது. அதேபோல நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் கமநல திணைக்களங்கள் போன்ற திணைக்களங்களுக்கு இடையும் 3,043 ஹெக்டேர் நிலப்பரப்பை விடுவிக்குமாறான கோரிக்கைகள் விடப்பட்டு அவை அனுப்பப்பட்டு இருக்கின்றன. மேலதிகமாகவும் 10,462 ஹெக்டேர் நிலங்களை விடுவிக்குமாறு பிரதேச செயலாளர்கள் எங்களை கோரியிருக்கின்றார்கள். அது தொடர்பான விடயங்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு எங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதேவழி வடமாகாணத்தில் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள் தொடர்பிலும் பிரதியமைச்சர் அரவிந்த் சனரத் இதன்போது கருத்து தெரிவித்தார். தசக கணனாවක් තිබුණු යුද්ධයත් එක්ක பல வருடங்கள் நீடித்த யுத்தத்தினால் மக்களின் காணிகள் அற்று போனது. எனினும் காணி பிரச்சினைகளை தீர்த்து அந்த காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் என்ற வகையில் நாம் இருக்கின்றோம். அமைச்சு உள்ளிட்ட ஏனைய அமைச்சுக்களுடன் ஏனைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடி மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். පහසුකම සලසලා දෙන්න අපි කටයුතු කරමින් ඉන්නවා. இதேவழி மலையக மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பிலும் பிரதியமைச்சர் அரவிந்த் சனரத் இதன்போது கருத்து தெரிவித்தார். හැබැයි ඒ ජනතාව තමයි මේ රටේ ආර්ථිකයට மலையக மக்களே நாட்டின் அபிவிருத்திக்கு உந்து சக்தி அளிக்கின்றனர். எனவே அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுத்துள்ளோம். வீட்டு பிரச்சினைகள் மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற வகையில் எடுத்துள்ளோம்.